ஜெபம். எங்கள் பரிசுத்த பிதாவே, யாவரும் உடைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஏசப்பா, உள்ளும் புறமும் கழுவி சுத்திகரிங்க. ஏசப்பா, உம்முடைய நாமம் தரித்தவர்களாய் இருக்க மாற்றுங்கப்பா. உம்முடைய சத்தியத்தில் நிலைத்து இருக்கிறவர்களாய் பயன்படுத்தி எல்லாவற்றிலும் உமக்காக உம்முடைய ஜீவ பலிக்காக ஒப்பு கொடுத்து தினந்தோறும் உம்மையை பற்றி கொண்டு உம்முடைய சத்தியத்தை காத்து கொள்ள வழிநடத்தும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏசப்பா, ஜேடிகே டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். அம்மா ஐயாவுக்காக, குடும்ப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிறவர்களுக்காக, இங்கு வேலை பார்க்கிறவர்களுக்காக, ஒவ்வொருவருக்கும் நல்ல பரிசுத்த ஆவியையும் நல்ல பலத்தையும் ஜீவனையும் கொடுங்க. ஏசப்பா, அவர்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஏசப்பா, அவர்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுங்க. ஏசப்பா, எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி கெஞ்சுகிறேன் அப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. உன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீரே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழ செய்தவரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்கப் போகிற செய்தி, உன் நம்பிக்கையை தளர விடாதே. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தருத்தி இருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். தானியேலுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். வாலிப வயதில் நாம் கர்த்தரை நேசித்து செய்யும் எல்லாவித நற்காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் யாரையாவது பார்த்து பொறாமைப்பட்டது உண்டானால், பிறருடைய அழகை, அறிவை, ஆஸ்தியை, திறமைகளை, பதவிகளை பார்த்து எனக்கு இப்படி இல்லையே என்று எண்ணிய அனுபவம் இருந்தால், அல்லது நம்மை பார்த்து யாராவது பொறாமைப்பட்டு உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களாய் இருந்தால் கவலைப்படாது இருங்கள். பொறாமையை கண்டு கலங்காது இருங்கள். பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தாவே, எனக்கும் தானியேலின் ஆசீர்வாதம் வேண்டும், என் வாழ்வினில் நான் ஜெயம் கொண்டவனாய் விளங்க பண்ணும், என்னையும் ஆசீர்வதியும் என்று தினமும் நாம் ஜெபிக்கும் பொழுது, பொறாமை உள்ளவர்களிடம் இருந்து கர்த்தர் பிரியமாய் இருப்பது இல்லை. ஆனால் தன் வேலையில் உண்மையாக இருந்த தானியேலை தேவன் பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று பாராட்டினார். பொறாமையை கொண்டு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை அழிக்க துடித்தார்கள். கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்து உயர்த்தி வைத்ததை ஆதியாகமம் 39 முதல் 45 வரை உள்ள அதிகாரத்தை கொண்டு தாவீது நாம் வாசிக்கலாம். சவுல் ராஜா தாவீது ராஜாவின் மேல் பொறாமை கொண்டு தாவீதை அழிக்க தேடின போதும் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தினார். கர்த்தர் தன்னுடைய வேளை வரும் பொழுது நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தானியேலுக்கு உதவி செய்த தேவதூதன் தானியேலின் மீது பொறாமை கொண்டவர்கள் தானியேலை அழிக்க திட்டம் போட்டார்கள். அவன் வாழ்ந்த நாட்களில் இருந்து தரியு ராஜாவிடம் போய் தானியேலுக்கு எதிராக பேசி, பசியுள்ள சிங்கங்கள் இருக்கும் கெபியில் விழுந்து சாகும்படி அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தார்கள். தானியேல் பரிசுத்தவானும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தபடியால் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவனை பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23 பார்க்கிறோம். ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மை அழிக்க நினைத்த நம் சத்துருக்களால் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் நம்மை எல்லா அழிவுக்கும் விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் மன விருப்பங்களுக்கும் வாஞ்சைகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். உலக பிரகாரமான தேவைகள் எதுவானாலும், ஆவிக்குரிய வாழ்வின் தேவைகள் எதுவானாலும் அவர் ஏற்ற வேளையில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம் உழைப்பு, ரட்சிப்பு, நம் அபிஷேகம் இவைகளை அவர் எடுத்து பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கிருபை தருவார். வாலிப வயது கர்த்தர் கொடுத்த அருமையான காலம். அதை சரியாக பயன்படுத்தினால் நம் முதிர் வயதில் நம் வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது. பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரவும் மனதை மயக்க அநேக காரியங்கள் உலகில் இருந்தாலும் கர்த்தருடைய வேத வசனத்தில் மனதை பதித்து காலை மாலை கர்த்தரை துதித்து கர்த்தருடன் சஞ்சரிக்கும் எவரையும் சத்துருவின் கையில் கர்த்தர் தருவது இல்லை. கர்த்தரின் கரத்தில் இருப்பது போன்ற பாதுகாப்பு உலகத்தில் இருப்பது இல்லை. கர்த்தரின் கண்களில் தயவு கிடைத்த பின் உலகமே பின்னே வரும். கர்த்தரே வந்து சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்து பேசிய பின் அவன் தாய் தகப்பன் கைவிட்டாலும் அவனுக்கு கவலை என்பதே இல்லை. கர்த்தரின் அன்பை ருசித்த சாமுவேலின் இருதயம் ஏலியின் பிள்ளைகளைப் போல வேசிகளை போகவும் இல்லை. கர்த்தரே என் எதிர்காலத்தை எனக்கு காட்டிவிட்டார் என்றும் உணர்ந்து கொண்ட யோசேப்பு
போத்திபார் மனைவியின் காலில் விழவும் இல்லை, சத்துருவின் வலையில் சிக்கவும் இல்லை. குடும்பமே போற்றும் அளவு தன்னை கர்த்தர் உயர்த்தும் பொழுது குறுக்கு வழியில் முன்னேறி செல்ல அவன் மனம் முன்வரவும் இல்லை. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே செய்வார் என்பதே யோசேப்பின் உறுதியான விசுவாசமாய் இருந்தது. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8 தன்னை வெறுத்த தன் சகோதரர்களையும் நேசித்த அவர்கள் தேவைகளை உதவிகளை செய்தும் அவன் கர்த்தரோடு எனக்கு இதை செய்தார் என்று சொன்னதும் சுயத்தை சுக்கு நூறாக தகர்த்தினதும் அவன் கர்த்தருக்கு பயந்ததினாலே தான். கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்ற யோசேப்பின் ஞானமே அவனை சகல தீமைகளையும் அவன் செய்து விடாதபடிக்கு தடை செய்து தாவீதின் வைராக்கியம் ஜீவனுள்ள தேவன் மீது இருந்ததினாலே ராட்சத கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை பெற்றது. சகோதரர்கள் அவனை ஏளனம் பண்ணி சிரித்தாலும் அவன் அதன் மீது கவனம் செலுத்தாமல் தன்னை ராஜாவாக அபிஷேகித்தவர் உண்மையுள்ளவர், அவர் அதை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை கொடுத்து வாலிபத்தில் கர்த்தரோடு நேரத்தை செலவழித்து தாவீது பெற்ற தைரியம், விசுவாசம், கிருபை, பொறுமை, மேன்மை, மகிமை, ராஜ பதவி, கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் பெயர்களை வேதாகமத்தில் முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். தானியேலின் பரிசுத்த ஜீவியமே அவனை சிறந்த ஞானியாக மாற்றியது. அவனது முழங்கால் ஜெபமே அவனுக்கு பரலோக கதவை திறந்தது. அவனது துதி ஸ்தோத்திரமே காபிரியேல் தூதனை அவனிடத்திற்கு இறங்கி வரும்படி செய்தது. கர்த்தருக்கு பயந்த வாலிபர்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள் எல்லாரும் மகிமையாய் உயர்த்தப்பட்டார்கள். கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் எல்லாரும் பெரும் செல்வந்தர்களாக மாறினார்கள். கர்த்தரை விட்டு விலகினவர்களோ உலகத்தாலும் குடும்பத்தாலும் மறக்கப்பட்டு போனார்கள். கர்த்தரை அறியுங்கள், கர்த்தரை அறியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். மனவேதனை நம்மை நெருக்காது, மனக்கவலையும் நம்மை வீழ்த்தாது. நாம் ஜெயம் எடுப்பவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஜனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது சகல விதமான நன்மைகளும் கிருபைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். யார் கர்த்தருடைய கிருபையை இழப்பார்கள்? கர்த்தருடைய சகல அதிகாரத்திற்கும் சகல துரைத்தனங்களுக்கும் தலையாய் வீற்றிருப்பவரும் சகலவித கிருபைகளையும் சம்பூரணமாய் பகுந்தளிப்பவரும் சதா காலமும் உயிரோடு இருப்பவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் மானவர். கூறுகிறதாவது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. பரிசுத்தத்தை போதிக்காதவர்களும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறவர்களும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களும் பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தின் தேவனை பக்தியுடன் பாடி கொண்டாடி அவருக்கு முன்பாக தாழ விழுந்து பணியாதவர்களும் தங்கள் மனதின் யோசனைகளையும் விருப்பங்களையும் மக்களின் ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் போதித்து பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் போதிக்க மறந்தவர்களையும் தங்கள் ஆஸ்திகளை பெருக்கவும் தன்னை தாழ்த்தினவரையும் அவர் கொடுத்த அபிஷேகத்தையும் அற்பமாக நினைத்து அவருக்கு செலுத்த வேண்டிய கன மகிமையை செலுத்த தவறியவர்கள் தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக செலுத்தி தேவ கிருபையை அளவில்லாமல் பெற்று தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்காதவர்களும் தேவ கோபாக்கினேன் நாளையும் நியாய தீர்ப்பையும் என் ஜனத்திற்கு போதிக்க மறந்தவர்களையும் கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தத்தையும் அவருடைய அன்பையும் கருதியவர்களும் கல்வாரியின் தரிசனத்தை இழந்து சுக வாழ்வையும் உல்லாச வாழ்வையும் உண்மைக்கு புறம்பான கட்டுக்கதைகளையும் மக்களை மகிழவிக்கும் பல மாயஜால உடல் அசைவுகளை கொண்டு தன்னைத்தான் உயர்த்தி கொண்ட அனைவரும் வருகையில் வெட்கப்பட்டு போவார்கள். காலத்தின் அருமையை உணராதவர்களும் கர்த்தரின் நீடிய பொறுமையையும்
அவரது இரக்கத்தையும் அவரது வல்லமையையும் மறந்தவர்களும் சுகம் பலன் நன்மைகளை அனுதினமும் அளித்து அவரது நாமத்தின் மகிமைக்காய் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து புது வாழ்வை அவர் அருள்வதையும் மிகவும் அற்பமாக நினைப்பவர்களுக்கும் கிருபையை இழப்பார்கள், அசுத்த ஆவிகளிடம் அகப்படுவார்கள். கிருபை என்பது தேவனுடைய பிரியமான பிள்ளைகளுக்கே அவர் தருகிறார். அதிலும் அதிசயமான கிருபையை தனது மனவாட்டிக்கே தருகிறார். தன் இருதயத்தை பொல்லாப்புக்கு கழுவாமலும் தன் மனதில் பாவ சந்தோஷங்களை ஆசையாய் தேடி அலைந்து மகா பரிசுத்தத்தின் வார்த்தைகளை புறம்பே தள்ளி நாம் நமக்கு பிரியமான வழி செல்வோம். தேவனுடைய வழி கடினமானது, அவமானது என்று எண்ணியவர்கள் அவரது கிருபையை இழப்பார்கள். பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க மறந்தவர்களும் தங்களை நீதிமான் என்று நினைத்து பிறரை அவமானப்படுத்துவதற்காக தெய்வ செய்தியை கொடுப்பவர்களும் ஜெபிப்பவர்களும் மிகவும் கொடிய வேதனை கோபாக்கினையில் விழுவார்கள். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிப்பவர்களே தேவனுடைய சமூகத்தில் இருந்து மனதுருக்கத்தின் கனியாகிய பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்வையும் பெற முடியும். ஜெபம் தேவையானதே, அதுவும் மனத்தாழ்மையே. அணிந்து கொள்ளா மிகா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8 பார்க்கும் பொழுது, அணிந்து கொள்ளாமல் மன மேட்டிமையிலையும் மன கடினத்திலையும் சுய ஆதாயத்துக்காகவும் ஏறெடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கனுடைய பலி தேவனுக்கு அருவருப்பானது. துர்சிந்தையுடனும் துர்புத்தியுடனும் ஏறெடுக்கும் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டுவது இல்லை. பரிசுத்த உள்ளத்தோடும் கபடற்ற ஆவியோடும் கர்த்தரின் இரக்கத்திற்காக கெஞ்சும் ஜெபங்கள் வீண் போவதும் இல்லை. பரிசுத்த பிதாவின் வீட்டிலே அசுத்தம் என்பதே இல்லை. அங்கே பரிசுத்தம் என்பதே அஸ்திபாரம், சமாதானம் என்பதே சிங்காசனம், அன்பு என்பதே அரசாட்சி. வெளிச்சங்களின் பிதாவும் கிருபையின் ஆவியும் ஆனவர். அவரது வெளிச்சத்தை நாம் அனுபவிக்கும்படி கதறுபவரும் இல்லை. விசுவாசமே பெரியது, அதுவே தேவனின் முகத்தை நமக்கு காட்டுகிறது. விசுவாச பாதையில் தடுமாற்றங்கள் உண்டு, ஆனால் ஏமாற்றங்கள் இல்லை. விசுவாச பாதையில் உபத்திரவம் உண்டு, ஆனால் நஷ்டங்கள் இல்லை. விசுவாச பாதையில் பாராட்டுகள் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடன் இருப்பவர். விசுவாச பாதையில் தீமைகள் உண்டு, ஆனால் அதுவும் நன்மையாகவே முடியும். நன்மை செய்து கிடைக்கும் அவமானம் அது தேவ கிருபையால் மகிமையாக முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் அவரோடு தங்கி இருப்பதும் கூடாத காரியம். பரலோக தூதர்கள் பரிசுத்தர் 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 என பாடி துதிக்கும் அவரே பரிசுத்தர். அவரது நாமமே வல்லமையில் பெரியது. அவரது அதிசயங்களை தேடுவோர், அவரது கிருபையை நாடுபவர்கள், அவரது பாதுகாப்பில் இருப்பதை விரும்புவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. பாவமும் மரணமும் அவர்களை பிரிப்பதும் இல்லை. கிறிஸ்துவே ஜீவன், கிறிஸ்துவே கிரீடம், கிறிஸ்துவே நமது மேய்ப்பர், கிறிஸ்துவே நமது மீட்பர். அவரே மகிமைக்கு பாத்திரர், அவரே சகல கனமும் மகிமைக்கும் பாத்திரர். அவருக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சியை அடைவார்கள். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14 படி. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என மனதில் சமாதானமே இல்லை என்று கலங்கி நிற்கும் நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, நான் உன் தேவன் என்பதாய். நமக்கு சகல கலக்கங்களும் குழப்பத்தையும் தீர்ப்பதற்கு மனிதர்களால்
கூடாமல் போகலாம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று எரேமியா தீர்க்கதரிசி 32:27 சொல்வது போல, என் தேவன் நம்மை பார்த்து சொல்லி கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் அவர் தேவனாக இருப்பதாலேயே அவர் நம்முடைய ஜெபங்களை கவனமாக கேட்டு நமது சித்தத்தின்படி ஏற்ற வேளையில் நமக்கு பதில் அளிக்கிறார். சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதிலையும் சில ஜெபங்களுக்கு ஏற்ற வேளையில் பதிலையும் கொடுக்கிறார். சிலுவையில் கொடிய வேதனையில் இயேசு தொங்கிக் கொண்டு இருந்தபோது அவருக்கு அங்கே இருந்த கள்ளன், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆனால் இடது பக்கத்தில் இருந்த கள்ளனுடைய ஜெபத்திற்கு அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஒருவன் தன்னுடைய சரீரத்தை இரட்சிக்கும்படி வேண்டினான், மற்றவன் தன்னுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி வேண்டினான். 2 பேருடைய விருப்பமும் வித்தியாசமாய் இருந்தது போலவே இன்று அநேக விசுவாசிகள் தங்களுடைய சரீர நன்மைகளுக்காகவே இடைவிடாமல் ஜெபிக்கிறார்கள். தங்கள் ஆத்துமா மீட்புக்காக அவர்கள் எந்த ஜெபங்களையும் உபவாசங்களையும் ஏறெடுப்பதே இல்லை. பேதுரு மறுதலிக்க கூடாது என்று ஆண்டவர் ஜெபிக்கவில்லை. பேதுருவின் விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றே ஜெபித்தார். கர்த்தரிடம் திரும்பினால் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று அவரது விசுவாசமே அவனது எதிர்காலத்தை பாதுகாத்தது. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்த குற்ற உணர்வினால் பிடிக்கப்பட்ட போது கர்த்தர் தன்னை மன்னிப்பார் என்ற விசுவாசம் அவனிடம் இல்லாதபடியினாலே அவன் நாண்டு கொண்டு செத்தான். அவனை காப்பாற்ற பிரதான ஆசாரியர்களும் அவனுக்காக பாவ நிவாரண பலி செலுத்த முன் வரவில்லை. மனிதர்கள் மீதும் ஊழியர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு எதிராக செயல்படும் நிலைமையையும் தேவனிடத்தில் பாவத்தை மன்னியும் என்று ஜெபிக்க மனதில்லாமல் மனிதர்களிடம் போய் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் நிலைமையும் அதுவே. முடிவிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டே அப்படிப்பட்டவர்களை அகற்றிவிடும் வல்லமை அவிவிசுவாசத்திற்கு உண்டு. நமது ஆத்துமாவின் பாவம் மன்னிக்கப்படாதவரை நமது ஆத்துமாவில் மெய்யான தேவ சமாதானத்தையும் தேவ பாதுகாப்பையும் தேவ கிருபைகளையும் தேவ அன்பையும் நாம் பூரணமாக பெற முடியாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதால் நமது சகல தேவைகளையும் அதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாக செய்வார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். விசுவாச வாழ்க்கையில் சோர்வுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மாபெரும் தீர்க்கதரிசி எலியா முதல் 40 வருடம் இஸ்ரவேலை அரசாண்ட தாவீது ராஜா வரை யாரையும் இந்த சோர்வு விட்டு வைக்கவில்லை. மனச்சோர்வு வருவதற்கு முதல் காரணம் நம் விசுவாசத்தையும் தேவன் மீதுள்ள நம்பிக்கையும் இழப்பதே ஆகும். மனச்சோர்வு கவலைக்கு கதவை திறக்கும் கவலை, மனபாரத்திற்கு கதவை திறக்கும் மனபாரம், சோம்பலுக்கு கதவை திறக்கும் அசதி, கனநித்திரைக்கு கதவை திறக்கும் கனநித்திரை, ஆவிக்குரிய மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லும். எனவே சோர்வு நமது ஆத்துமாவில் உணரும் போது தேவ வசனமாகிய ஜீவ அப்பத்தை நாம் புசித்து கர்த்தர் அருளும் புது பலனை பெற்றாலும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்த ஜீவ தண்ணீரை ஆவலாய் பருகி ஆத்துமாவின் தாகத்தை தீர்க்க வேண்டும். சரீரத்திற்கு ஆகாரம் தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதுபோல நமது ஆத்துமாவில் ஆரோக்கியத்துக்கு வேத வசனமும் பரிசுத்த ஆவியும் அவசியம், தேவை. வேத வசனம் நமது மனத்தை தெளிவடைய செய்யும். கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிரடைய செய்யும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. நம் திறமை, நம் பலம் இவைகளால் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய உதவியை தேடுங்கள். நம் சொந்த நீதியினால் பாவத்தையும்
சத்துருவையும் மேற்கொள்ள முடியாது. தேவ கிருபையினாலும் தேவ வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல வான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். கர்த்தர் தாமே நம் வாழ்வில் காணப்படுகிற சகல தீமையும் அகற்றி நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சுக வாழ்வையும் நித்திய ஜீவனையும் சுதந்தரிக்க கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.